பருப்பு வேக வச்சிருக்கிறேன். இந்த பருப்பு வந்து பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நான் பருப்பு சாம்பார் தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா பீன்ஸு, முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் வச்சுருக்கிறேன். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிடுறேன். நல்லா வேகட்டும். இது வெந்து வந்த உடனே தாளிப்பு போட்டுட்டு சாம்பார் பொடி போட்டு இறக்கிடலாம். இப்போவே உப்பு போட்டுக்கிறேன். நான் சாம்பார் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவே நம்ம மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிடலாம். அப்படியே வேக வைப்பீங்களா, விசில் போடுவீங்களா? நானே இன்னைக்கு விசில் போட்டுடலான்னு இருக்கிறேன். எனக்கு டைம் வேற இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கு. விசில் போட்டுட்டேன்னா சீக்கிரமா ஆயிடும். 2 விசில் போதும். 2 இல்லை 1 விசில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு இறக்கிட்டோன்னா ரெடி ஆகிடும். ஓகே ஓகே. ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்காய் வாங்கி வந்துருப்போம் சொல்லுமா. நம்ம வந்து இதில் பீன்ஸு கேரட் பொரியல் பண்ணலாம். புது கேஸ்டைன் வாங்கி 3 நாள் ஆச்சு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தமிழ் நியூ இயர்ன்ட்டு இதில் செஞ்சுருக்கிறேன். ஓகே. என்ன எடுத்து வச்சுருக்கிறோன்னா பச்சை மிளகா, வெங்காயம், கறிவேப்பிலை, கேரட்டு, பீன்ஸு. நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம் பொரியல். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிக்கின்னு இது கூட மஸ்டர்டு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, ஆனியன் ஆட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு இது கூட நம்ம கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ வந்து இது கூட கேரட் ஆட் பண்ணிடலாம், பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது நல்லா வேகணும். நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வதங்கின பிறகு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண போகிறோம். குக் ஆகட்டும். நான் இதில் மஞ்சள் தூள் போட வரணும். கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்குன்னா கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம். இது கூட வந்து பூண்டு இடிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஆட் பண்ணிட்டேன். மஞ்சள் தூள், இது நல்லா வதங்கினோன்னு இது கூட சாம்பார் பவுடர் ஆட் பண்ணலாங்க. வேணா மிளகாய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தக்காளி ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு இருக்கு. இதில் தேங்காய் துருவி ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
கொத்தமல்லி ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. ஓகே, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. சாம்பார் ரெடி, தாளிச்சு. ஓகே, இப்போ நம்ம மாங்காய் பச்சடி பண்ணலாம். ஆயில் சேர்த்துட்டேன். இது கூட கடுகு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயமாம்மா? இந்த சீரகம், இது கூட நம்ம பெருங்காயம், மஞ்சள் பொடி, மிளகாய் தூள், அப்புறமா மாங்காய். ஐயோ, எல்லாம் எகிருது வெளியில. ஓகே, இந்த மாங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். சால்ட் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. வெல்லம் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். ஓகே, மாங்காய் பச்சடி ரெடி. இது கூட நம்ம வந்து வேப்பம்பூ ஆட் பண்ணிக்கலாம். வடை சேர்த்துக்கு ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஆஃப் வடை போட்டுட்டோம். இங்கே பாயாசத்துக்கும் பால் கொச்சிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து இங்கே ஜவ்வரிசி வேக வச்சுட்டு இருக்கிறோம். இதை பாலில் சேர்த்துடலாம். யாத்வி வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டா, அதனால நான் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிடல. இது கொதி வரட்டும். சர்க்கரை ஆல்ரெடி பாலில் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இது கூட நெய் சேர்த்து இறக்கிட வேண்டியதுதான். Guys, this is my favorite. ஓகே, இது வந்து வெந்திருக்கு. டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி வேக வச்சுக்கிறது. ஓகே, இது டர்ன் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இப்போ நல்லா வேகட்டும். இந்த பேனில் வந்துட்டு நான் வாழைக்காய் ஃப்ரை பண்ணி போகிறேன். பஜ்ஜி இல்லை, வாழைக்காய் ஃப்ரை. இதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, தனியா பவுடரு, மெழுகு பவுடரு, கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறமா அரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணின்னு இருக்கிறேன். உப்பு, மஞ்சள் பொடி கூட. பாயாசம் நல்லா கொதிச்சிச்சு. இதில் நம்ம இப்போ கீ ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். எடுத்து காட்டியாதுமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஆறுனப்போ திக்காகும். அதனால தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, இன்னைக்கு வந்து வருஷ பருப்புக்கு என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம் காட்டுறவாங்க. ஜவ்வரிசி பாயசம், இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியல், ஒயிட் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், வடை, சாம்பார், காயெல்லாம் போட்டு செஞ்ச சாம்பார், வாழைக்காய் பொரியல், மாங்காய் பச்சடி. இதுதான் வந்து தமிழ் வருஷ பருப்போட நம்மளோட மெனு.